ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் எக்கானமி அப்படிங்கிற ஒரு சிலபஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்குமே இந்த எக்கனாமிக்ஸினுடைய வெயிட்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா 15 கொஷின்ஸ் நமக்கு வரும். இதுவே குரூப் 2, குரூப் 4 மாதிரியான எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் 5லேருந்து மேக்ஸிமம் 8 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்மளோட இந்த இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இதனுடைய சிலபஸ் முதல்ல என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்திய பொருளாதாரத்தினுடைய இயல்புகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இந்த இந்திய பொருளாதாரத்தினுடைய இயல்புகளில் இந்தியா என்னென்ன மாதிரியான பொருளாதார முறைகள் எல்லாம் பின்பற்றி இருந்துச்சு, இப்போ என்ன மாதிரியான ஒரு பொருளாதார முறைகளில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கும். அதாவது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், நமக்கு மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு ஒரு விஷயம் சொல்லப்படும் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படும். இது இல்லாமல் கேபிட்டலிஸ்டிக் எக்கானமின்னு ஒரு விஷயம் சொல்லப்படும், சோஷியலிஸ்டிக் எக்கானமி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படும். இல்லைங்களா? அப்போ இதை முதலாளித்துவ பொருளாதாரம்னு சொல்லுவோம், இதை சமதர்ம பொருளாதாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறது இந்தியா மைக்ரோ எக்கனாமிக்ஸை ஃபாலோ பண்ணுதா, மேக்ரோ எக்கனாமிக்ஸை ஃபாலோ பண்ணுதா, முதலாளித்துவ பொருளாதாரத்தை ரெப்ரசன்ட் பண்ணுதா, அல்லது சமதர்ம பொருளாதாரத்தை நமக்கு சொல்லுதா அப்படின்ட்டு இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இதை பற்றின ஒரு பேசிக்கான விஷயங்களை பற்றி நம்ம படிக்கிறது தான் நம்மளோட நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி. அப்போ இது ரெண்டும் சேர்ந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம மிக்சட் எக்கானமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான ஒரு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நமக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ மிக்சட் எக்கானமி அப்படின்னு பார்க்கும் பொழுது, மிக்சடாக பார்க்கும் பொழுது நமக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் அதோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பலம் மற்றும் பலவீனம் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக் ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு ஒரு டாபிக் பார்ப்போம். ஸோ மக்கள் தொகை பகுப்பு, இந்தியாவில் மக்கள் தொகை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது, அதனுடைய லெவல் எப்படி இருக்குது, க்ரோத் ரேட் எப்படி இருக்குது, பர்த் ரேட் எப்படி இருக்குது, டெத் ரேட் எப்படி இருக்குது, நம்ம எல்லா விஷயங்களுமே என்ன பண்ணுவோம், இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய எவல்யூஷன் ஆகி தான் நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதில் நிறைய கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா நிறைய வேரியஸ் திங்கர்ஸ்னால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போ நிறைய அறிஞர்கள் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, பொருளாதாரம் சார்ந்த அடிப்படை கருத்துக்கள் எல்லாத்தையுமே நமக்கு சொல்லியிருப்பாங்க. அப்போ என்னென்ன மாதிரியான பொருளாதார அறிஞர்கள் நமக்கு என்னென்ன கருத்துக்களை சொன்னாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இது எல்லாத்த பற்றினா நம்ம நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமியில் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 இயர் பிளான்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்குங்க. அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த 5 ஆண்டு திட்டங்கள் 5 இயர் பிளான்ஸ் அப்படிங்கிறது 1951 ஆரம்பித்து 2017 வரைக்கும் ஸோ ஃபார் 12 5 இயர் பிளான்ஸ் ஹாஸ் இம்ப்ளிமெண்டட். பட் கடைசி 5 இயர் பிளான் பார்த்தீங்கன்னா அதனுடைய பீரியடை கம்ப்ளீட் பண்ணாமலே என்ன இருக்கும் அப்படின்னா எண்டாக இருக்கும். சரியா? ஸோ அப்போ அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் 5 ஆண்டு திட்டங்கள்லாம் நமக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த 5 ஆண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் நமக்கு பிளானிங் கமிஷன், திட்டக்குழு அப்படின்னு ஒரு விஷயம் இருந்திருக்கும். அதனுடைய செயல்பாடுகள் என்ன, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் என்ன, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க தங்களோட பிளானிங்கில் கொண்டு வந்தாங்க, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்னால் என்ன, அவங்க எப்படி இந்த விஷயங்கள், அதாவது தேசிய வளர்ச்சி குழு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இவங்க எப்படி இந்த பிளானிங் கமிஷன் கூட சப்போர்ட் பண்ணி பிளானிங்கை நமக்கு 5 இயர் பிளான்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். அதே மாதிரி நமக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் அப்படின்னு ஒரு அமைப்பு நமக்கு வந்துச்சு. இல்லைங்களா? ஸோ இந்த நிதி ஆயோக் பேஸ் பண்ணி நமக்கு என்னென்ன மாதிரியான அவுட்புட்ஸ் எல்லாம் இப்போ ஃபங்க்ஷனிங் ஆகிட்டு இருக்குது, முன்னாடி பிளானிங் கமிஷன் பண்ணதுக்கும் நிதி ஆயோக்கும் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் நமக்கு வந்திருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம என்ன பண்ணுவோம், இதில் ஃபர்தராக நம்ம பார்ப்போம். அதே மாதிரி செகண்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ, அதாவது அரசுக்கான வருவாய் ஆதாரங்கள். இதில் மெயினாக நமக்கு ஆர்பிஐ அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ஃபைனான்ஸ், கூட்டாட்சி நிதி அப்படின்னு ஒரு விஷயத்தையும், அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி நிதி அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நம்ம இதில் கவர் பண்ணுவோம். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்கும், அதே மாதிரி மானிட்டரி பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? ஸோ இது நிதி கொள்கை, இது பணக்கொள்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு நாட்டினுடைய பொருளாதார அமைப்பில் நிதி கொள்கையும் பணக்கொள்கையும் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட சிலபஸில் கவர் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி,
இந்திய பொருளாதாரத்தினுடைய அமைப்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம ஈஸியாக பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் அண்ட் டெர்ஷியரி செக்டார்னு நம்ம ஈஸியாக கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஸோ அதனுடைய ஃபங்க்ஷனிங்ஸ் எப்படியெல்லாம் இருக்குது, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு நம்மளோட ஜிடிபி க்ரோத்துக்கு கான்ட்ரிபியூஷனை கொடுத்துட்டு இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மிக்சட் எக்கானமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இதில் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டாரினுடைய கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருக்குது, இதனுடைய பங்களிப்பின் மூலமாக தான் என்ன பண்ணப்படுது, நமக்கு ஜிடிபி அப்படிங்கிற ஒரு மதிப்பீடு கிடைக்குது. அப்போ இதை வச்சு நம்ம ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை எப்படி எல்லாம் சொல்லலாம், அப்போ இந்தியாவினுடைய ரேங்கிங் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமியில் பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரியான துறைகள் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் இருக்குதுங்கிற பட்சத்தில் ஹவு தீஸ் செக்டார்ஸ் ஆர் கிரியேட்டிங் த எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ இந்தியா வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு மிகப்பெரிய லார்ஜஸ்ட் பாப்புலேஷனை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்ட்டு. அப்போ அதை பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே நமக்கு என்ன ஆகாது, பப்ளிக் செக்டாராக நம்ம கொண்டு வரது கஷ்டம். ஸோ தட் வி ஆர் டிபெண்டிங் த ப்ரைவேட் செக்டார். அப்போ நமக்கு தனியார் துறைகளும் என்ன பண்ணுது, இப்போ நம்மளுடைய பொருளாதார வடிவமைப்பு, கொள்கைகள் வடிவமைப்புல பாலிசி ஃப்ரேமிங் அண்ட் கிரியேஷன் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படுது. அப்போ இதில் எப்படியெல்லாம் இந்தந்த மாதிரியான துறைகள் வந்து பங்களிப்பு கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் சரிங்களா. அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர், அதாவது நில சீர்திருத்தம் மற்றும் விவசாயம் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ என்னென்ன மாதிரியான நில சீர்திருத்த முறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டது, அது எப்படியெல்லாம் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கிரீன் ரெவல்யூஷனை பற்றி மெயினாக பார்ப்போம். அண்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம அதில் பார்ப்போம் சரிங்களா. ஸோ இது எப்படி நமக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இந்திய பொருளாதாரம், பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு இந்திய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு இந்திய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சரில் பார்ப்போம். ஸோ அதை வச்சு பார்த்தா தான் நமக்கு எந்த அளவுக்கு ஜிடிபியினுடைய கான்ட்ரிபியூஷன் நமக்கு அதிகரிச்சிருக்குது, அல்லது எந்த துறையினுடைய பங்களிப்பு செக்டாரல் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது விச் டைப் ஆஃப் செக்டார் வில் பி கான்ட்ரிபியூட்டிங் மோர் டு த கால்குலேஷன் ஆஃப் ஜிடிபி இன் இந்தியா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அண்டு நம்மளோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர் ரிலேட்டடாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா 60% ஆஃப் த பாப்புலேஷன் இன்னமுமே நம்மளோட இந்தியாவில் அக்ரிகல்ச்சரை தான் தங்களோட ஆக்குபேஷன்ஸாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. அப்போ இதெல்லாம் எப்படி ரிலேட் ஆகிருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத். ஸோ ஆஃப்டர் 5 இயர் பிளான், அதாவது நமக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண 5 இயர் பிளான்ஸின் மூலமாக தான் என்ன இருக்கும், தொழிற்சாலைகளுடைய வளர்ச்சி, அதாவது இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்படிங்கிறது நமக்கு அதிகரிச்சிருக்கும். அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ், தொழிற் கொள்கைகள் அப்படிங்கிறது 1948 ஆரம்பிச்சதுலேருந்து நமக்கு என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் எல்லாம் வந்துச்சு, இதில் என்னென்ன மாதிரியான அவுட்புட்லாம் நமக்கு கிடைச்சிது அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சேம் திங் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்டாராக பார்க்கக்கூடிய ரூரல் எக்கானமிங்க. ஸோ ரூரல் எக்கானமி அப்படிங்கிறத பற்றி அதிக ப்ரையாரிட்டைசேஷன் யார் கொடுத்துருப்பாங்கன்னா நம்மளோட மகாத்மா காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்புற மேம்பாடு மற்றும் விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்காக தான் ரூரல் சம்மந்தப்பட்ட எல்லா ரூரல் எக்கானமி அண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. அப்போ ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் அங்கு வாழக்கூடிய கிராமங்களில் வாழக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையிலையோ அல்லது அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையான விஷயங்களை நமக்கு உருவாக்கி தருது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸில் பார்ப்போம் சரிங்களா. அதே மாதிரி தான் நம்மளோட ஃபைனல் டாப்பிக்கான சோஷியோ எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு இருக்குது, அது அன்எம்ப்ளாய்மெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு போகும்போது என்னென்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் நமக்கு கிரியேட் ஆகுது, அப்போ எப்படி கவர்மெண்ட் வந்து பாலிசிஸ் மூலமாக ஃப்ரேம் பண்ணக்கூடிய நியூ பாலிசிஸ் மூலமாக இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறாங்க, அதே மாதிரி பாப்புலேஷனுங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது, எஜுகேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்குது, பாவர்ட்டி அப்படிங்கிறத நம்ம எப்படி எராடிகேட் பண்ண போகிறோம், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டிலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நமக்கு முக்கியமான ஒரு விஷயமா நம்மளோட டோட்டல் எக்கனாமிக் சிலபஸ்லையும் கவர் ஆகுது சரிங்களா. ஸோ இதை பற்றின எல்லா விஷயங்களையும் தான் நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் we move on to the introduction to economic. அதாவது எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளோட இந்தியன் எக்கானமி, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமிங்கிற ஒரு டாப்பிக்கை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எக்கனாமிக்ஸினுடைய பேக்ரவுண்ட் வச்சு மட்டும்தான் நாம் இந்தியா பொருளாதாரத்தை புரிஞ்சிக்க முடியும். என்ன ரீசன் அப்படின்னா, நமக்கு எக்கனாமிக்ஸ்னால் எங்கேருந்து எவல்யூஷன் ஆணுச்சு, இதற்கான பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் என்னென்ன மாதிரியான எக்கனாமிஸ்ட் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஐடியாலஜி வச்சு நம்ம படித்தோம் அப்படின்னா இந்த சப்ஜெக்டை நம்மளால் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ நமக்கு ஆடம் ஸ்மித்தில் ஆரம்பித்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அபிஜித் பானர்ஜி வரைக்குமே எல்லா கான்செப்ட்ஸுமே நமக்கு எக்கனாமிக்ஸ் ஓரியன்டாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குதுங்க. சரிங்களா? அப்போ இந்த அளவுக்கு மிகப்பெரிய பொருளாதார அறிஞர்களால் தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது, ஒவ்வொரு நாட்டினுடைய பொருளாதார கொள்கையுமே வடிவமைக்கப்பட்டு அதன் மூலியமாக அந்தந்த நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்மளால் பார்க்க முடியும். அப்போ முழுக்க முழுக்க ஒரு கண்ட்ரியோட க்ரோத் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்கனாமிக்கல் பேக்ரவுண்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த எக்கனாமிக் பேக்ரவுண்டாக பார்க்கும் பொழுது என்னென்ன அதனோட பேசிக் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது, அது எப்படியெல்லாம் நமக்கு எக்கனாமிஸ்டால் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்குதுங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் பாருங்கள், எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸுக்கு ஒன்று ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு சொல்லியிருப்பாங்க. பட் அதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைலர் கோவனோடது. சரிங்களா? ஸோ எக்கனாமிக்ஸ் இஸ் ஃபவுண்ட் எவ்ரிவேர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக்ஸ் கேன் ஹெல்ப் யூ டு மேக் பெட்டர் டெசிஷன் அண்ட் லீட் அ ஹாப்பியர் லைஃப் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா இவர் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை சுற்றி தான் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. எப்போதுமே நாம் எக்கனாமிக்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சில இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன்ஸ் மேக் பண்ணும் பொழுது அது நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் நம்மளோட லைஃப்பை ஈஸியாக லீட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களையும் நம்ம எக்கனாமிக்ஸை லேர்ன் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் தமிழில் பாருங்கள், பொருளியல் எங்கும் நிறைந்தது, பொருளியலின் புரிதல் நல்ல முடிவுகளை எடுக்கவும் ஆனந்தமான வாழ்வை பெற உதவும் அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். என்ன சார் இவ்வளோ பெரிய ஒரு கான்செப்டை இப்படி ஈஸியாக சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்கனாமிக்ஸுங்கிறது வேறு எங்கேயும் கிடையாதுங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நம்ம லா அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னால் நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும், அதாவது சட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒன்று கோர்ட்டு ஞாபகத்துக்கு வரும் இல்லைங்களா? அடுத்தது இதை சப்போர்ட் பண்ணி வர மாதிரியே ஸ்டேஷன் ஞாபகத்துக்கு வரும் இல்லைங்களா? அடுத்தது ஏதாவது பனிஷ்மெண்ட்ஸ் வருது அப்படிங்கிறப்ப நமக்கு ஜெயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு பேசிக்காக ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படும். ஆனால் இதெல்லாம் யாரோ ஒரு நபரால் கிரியேட் பண்ணுது. பட் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளுமே நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய எல்லா விஷயங்களுமே எக்கனாமிக்ஸ் சார்ந்ததாக இருக்குது. நம்மளோட லைஃப், நம்ம வீட்டை விட்டு வெளியில் வரோம் அல்லது வீட்டிலே இருக்கிறோம், நம்மளோட ஒரு நாள் ஆரம்பிக்கிறதுலேருந்து ஒரு நாள் முடிகிற வரைக்குமே we are surrounded by the various types of economic systems. அப்போ பொருளாதாரம் சார்ந்த முறைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்மளால் என்ன பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குது, கொண்டு வரப்பட்டு நம்ம அதை லீட் பண்ணி தான் நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். எப்போதுமே நம்மளை சுற்றி இந்த எக்கனாமிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அப்போ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சில கடினமான சுச்சுவேஷன்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதும் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதுனுடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம புரிஞ்சிக்கும் பொழுது ஒரு லைஃப்பை எப்படி நம்ம எந்த விதமான அப்டக்கல்ஸும் இல்லாமல் நம்ம ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியும். சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி ஒரு ஃபேக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அல்லது ஒரு நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய ஆசையை தூண்டக்கூடிய மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. அப்போ இதெல்லாம் உண்மையா இல்லையா, இது நமக்கு சப்போர்ட் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் எந்த இடத்துலையும் நம்மளோட பணம் அப்படிங்கிறத நம்ம இழந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி புரிஞ்சிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா எக்கனாமிக்ஸை பேஸ் பண்ணி தான் புரிஞ்சிக்க முடியும். ஸோ நம்மளோட லைஃப் ரிலேட்டடாக நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே இந்த எக்கனாமிக்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நம்மளோட டைலர் கோவன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸினுடைய ஆரிஜின் நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்டான டெஃபினேஷன் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எக்ஸாக்டான டெஃபினேஷன்ஸ் அப்படிங்கிறது எதுவும் கிடையாதுங்க. ஏன்னா சிலர் பார்த்தீங்கன்னா இதை சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? சிலர் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல்னு மட்டும் சொல்லுவாங்க. பட் இது முக்கியமாக நமக்கு இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸுமே மெர்ஜாய் வர மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ எக்கனாமிக்ஸ்னால் ஃபஸ்ட்டு நமக்கு பண்டைய கிரேக்க சொல்ல இருந்தாங்க இது வந்திருக்கும். அப்படின்னா ஏன்ஷியன் கிரீக் வேர்ட் ஒக்கியோனமிகாஸ் அப்படின்னு தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். இதில் இந்த ஒக்கியோனமிகாஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் அல்லது இந்த ஒக்கியோனமியோ அப்படின்னு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஓக்கியோஸ் அப்படிங்கிறது ஹவுஸ் ஹோல்டு அப்படிங்கிறதையும் நேமின் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட்டையும் குறிக்கும். அப்போ இதை நம்ம ஒரே வார்த்தையாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு நிர்வாகம் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது இல்லைங்களா? அப்போ ஒரு வீட்டு நிர்வாகம் அப்படிங்கிறது எப்படி சார் நமக்கு ஒரு எக்கனாமிக்ஸுங்கிறத சொல்லுது அப்படின்னு கேட்டால் நான் முதல்ல சொன்னது தான், ஒரு பொருளாதாரம்ங்கிறது
எங்கேயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ எக்கனாமிக்ஸ் இஸ் ஃபவுண்ட் எவ்ரிவேர் அப்படின்ட்டு. அப்போ ஒரு வீட்டு நிர்வாகம் அப்படிங்கிறது ஒரு வில்லேஜ், அதாவது கிராம நிர்வாகமாக சொல்லப்படலாம். பல வீடுகள் சேர்ந்தது ஒரு கிராம நிர்வாகமாக சொல்லப்படுது. பல கிராமங்கள் சேர்ந்தது ஒரு வட்டத்தினுடைய நிர்வாகமாக பார்க்கலாம். ஒரு தாலுகாவினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு. ஒரு தாலுகா, பல தாலுகாக்கள் சேர்ந்தது ஒரு டிஸ்ட்ரிக்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு மாவட்டத்தினுடைய நிர்வாகமாக பார்க்கலாம். அப்போ மாவட்டத்தினுடைய நிர்வாகம் அப்படிங்கிறது பல மாவட்டங்கள் சேர்ந்து ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாகமாக நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அதுவே பல மாநிலங்கள் சேர்ந்தது தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரமாக பார்க்கப்படும். அப்போ இந்த மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணப்படுது, எல்லா நிலைகளிலுமே ஃப்ரம் வில்லேஜில் ஆரம்பித்து, வில்லேஜில் இருக்கக்கூடிய ஹோம்ஸில் ஆரம்பித்து நம்மளோட இந்தியன் எக்கனாமிக் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால தான் இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா இப்படி ஒரு நேம் வச்சு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஹவுஸ் ஹோல்டு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுதுங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட், இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு பெரிய புரிதல் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் கூட இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் முதல்ல வெளிப்படுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு எமினன்ட் பர்சன் காரணமாக இருந்திருப்பார். அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆடம் ஸ்மித்துங்க. ஸோ இந்த ஆடம் ஸ்மித்தை இவரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு துறையினுடைய தந்தை அப்படின்னு நம்ம அவரை சொல்கிறோம் அப்படின்னா he has contributed something to this field அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் இவரால் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைமுறைக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தவரே பார்த்தீங்கன்னா இவர் எழுதி வெளியிட்டவரோட புத்தகம் பாருங்க, அண்ட் என்கொயரி இன்டு த நேச்சர் அண்ட் காஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1776 பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் எ சயின்ஸ் ஆஃப் வெல்த் அப்படிங்கிறத நமக்கு புரிய வச்சிருப்பார். அப்போ நாடுகளின் செல்வம் அப்படின்னு இவரால் வெளியிடப்பட்ட இந்த புத்தகம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அந்த காலகட்டத்தில் பார்க்கப்பட்டது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தின் வாயிலாக தான் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்குது, இவரால் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த புக்கு எப்போ நமக்கு வெளியிடப்பட்டதோ அப்பையிலிருந்து தான் எக்கனாமிக்ஸுங்கிற ஒரு ஃபீல்டு நமக்கு தெரியவே ஆரம்பிச்சது. அதனால தான் இவருடைய கான்ட்ரிபியூஷனாக இந்த வெல்த் ஆஃப் நேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக பார்க்கப்படுது. அப்போ இந்த எக்கனாமிக்ஸுங்கிற ஒரு ஃபீல்டினுடைய பர்த்துக்கு இவர் காரணமாக இருந்ததுனால தான் இவர் நம்ம ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்கிறோமான்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் காரணம் கிடையாது. இவர் இந்த புத்தகத்தின் வாயிலாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள், அப்போ என்னென்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் அவர் இந்த புத்தகத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியினுடைய growth அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய அமௌண்ட், அதாவது செல்வத்தை பற்றி தான் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய வெல்த்தை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறத தான் அவர் தன்னோட புத்தகத்தில் சொல்லியிருப்பார். இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நமக்கு இந்த வெல்த் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற ஒரு புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. சரிங்களா? ஏன்னா யாருமே வெளியிடாத ஒரு காலகட்டத்தில் இவர் வெளியிட்ட இந்த வெல்த் ஆஃப் நேஷனுங்கிற புத்தகம் தான் எக்கனாமிக்ஸுங்கிற ஒரு ஃபீல்டு எமர்ஜ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்துச்சுன்னு நம்மளால சொல்ல முடியுது. அது மட்டும் இல்லாமல் இதற்கு பிறகுதான் எல்லா மக்களுக்குமே எக்கனாமிக்ஸுங்கிற ஒரு ஃபீல்டு பற்றின பேசிக்கான ஒரு விஷயங்கள் கூட நமக்கு தெரிய ஆரம்பிச்சதுங்க. ஆக்சுவலாக இவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்பட்டது அந்த காலகட்டத்தில். சரிங்களா? ஏன்னா இவருக்கு அப்புறம் நமக்கு ஆல்ஃபர்ட் மார்ஷல் அப்படின்னு ஒருத்தர் வந்திருப்பாரு. இவர் 1776 இந்த கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது 1890 1890 தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அடுத்த டெஃபினேஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கும். அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி, பெரிய லாங் கேப் இருக்குது அப்படின்னா அதில் ஆடம் ஸ்மித்தினுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த ஃபீல்டினுடைய எமர்ஜென்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கப்படுது. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய எக்கனாமிக் சிஸ்டம் அப்படிங்கிறது கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியாக இருக்கணும் அப்படின்னு நம்மளோட ஆடம் ஸ்மித் சொல்லியிருப்பார். இதனால தான் நம்ம ஆடம் ஸ்மித்தை ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா முதலாளித்துவ பொருளாதாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு முதலாளி என்ற நபர் என்ன பண்ணுவார், பணம் அப்படிங்கிறத முதலாக போட்டுட்டு தன்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள்கிட்ட இருந்து என்ன பண்ணணும், ஒரு ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும். அப்போ அந்த ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தும் பொழுது தான் என்னாகும், அவங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? அப்போ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு நாட்டினுடைய எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் இருக்கணும். அப்போ எனி டைப் ஆஃப் கண்ட்ரி தே ஹாவ் டு ஃபாலோ த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி ஸோ தட் த growth will be
growth will be more அப்படிங்கிறது தான் நம்ம ஆடம் ஸ்மித்தினுடைய கருத்தாக பார்க்கப்பட்டதுங்க. அப்போ ஒரு வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த வளர்ச்சி எந்த அளவுக்கு நமக்கு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட ஆடம் ஸ்மித் இந்த புத்தகத்தின் மூலமாக வெளிப்படுத்துவதன் அடிப்படையில் தான் இந்த ஃபீல்டு நமக்கு உருவானதாகவே நமக்கு பார்க்கப்படுது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபர்ட் மார்ஷலுங்க. ஸோ ஆல்ஃபர்ட் மார்ஷலை பொறுத்த வரைக்கும் இவருடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் என்ன விஷயத்த மிஸ் பண்ணாரோ அதை நமக்கு எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபீல்டாக நமக்கு உருவாகிறதுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த எக்கனாமிக்ஸை என்ன பெயர் சொல்லி அழைச்சிருப்பாருன்னா பொலிட்டிக்கல் எக்கானமி அப்படின்னு தான் பெயர் சொல்லி அழைச்சிருப்பார். அதாவது அரசியல் பொருளாதாரம் அப்படின்னு தான் இந்த எக்கனாமிக்ஸ்க்கு பேர் வச்சிருப்பார். சரிங்களா? ஆனால் இதுவே நம்மளோட ஆல்ஃபர்ட் மார்ஷல் பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் எக்கானமி அப்படின்னு வைக்கப்பட்ட இந்த பேரை, அரசியல் பொருளாதாரம் அப்படின்னு வைக்கப்பட்ட இந்த பேரை எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பேர் மாற்றம் செஞ்சிருப்பார். அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட லாங் கேப் வந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது 1776 1890 வரைக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் ஆடம் ஸ்மித் சொன்னது பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லப்பட்ட விஷயமாக தான் எல்லாமே பார்க்கப்பட்டுச்சு. பட் இந்த இடத்துல செல்வம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி நாட்டில் வாழக்கூடிய மக்களினுடைய நலனை பற்றி எந்த விளக்கமுமே ஆடம் ஸ்மித்தால் முன்மொழிப்படல. ஏன்னா முதலாளித்துவ பொருளாதாரத்தின் அடிப்படையில் கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு நாட்டினுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சே தவிர அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பீப்புள்ஸினுடைய டெவலப்மெண்ட்டோ அல்லது அவங்களினுடைய பேசிக் அம்யூனிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுறதோ எந்த மாதிரியான ஒரு விஷயங்களுமே முன்னெடுக்கப்படலை. ஏன்னா ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது லேபர்ஸை பேஸ் பண்ணியும் இன்வெஸ்டரை பேஸ் பண்ணியும் தான் இருந்துச்சே தவிர அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய அவுட்புட் அப்படிங்கிறது அது ஒரு தனிப்பட்ட ஒரு பர்சனை சார்ந்து தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல பீப்புள்ஸினுடைய வெல்ஃபேர் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அப்படிங்கிறதுனால தான் ஆல்ஃபர்ட் மார்ஷல் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நல இலக்கணம், அதாவது வெல்ஃபேர் டெஃபினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு சொல்கிறாரு. அப்போ ஆடம் ஸ்மித் சொன்னது நமக்கு பொலிட்டிக்கல் எக்கானமி, இதுவே ஆல்ஃபர்ட் மார்ஷல் சொல்கிறது அந்த பொலிட்டிக்கல் எக்கானமி அப்படிங்கிறத என்ன பெயர் மாற்றம் செய்கிறாரு, எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சு தான் தன்னுடைய புத்தகமான பிரின்சிபல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், அதாவது பொருளாதாரத்தின் கோட்பாடுகள் அப்படின்னு ஒரு கருத்துக்கள் அவரால் முன்வைக்கப்படுதுங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குது அப்படின்னா பேசிக்காக எக்கனாமிக்ஸுங்கிற ஒரு ஃபீல்டு எமர்ஜ் ஆகிறது காரணமாக இருந்தது ஆடம் ஸ்மித் தான். அவருடைய கட்டுப்பாடு அதாவது அவருடைய கோட்பாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது இது முழுக்க எக்கனாமிக்ஸினுடைய பர்த்தாக தான் பார்க்கப்பட்டது. ப்ளஸ் எக்கனாமிக்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஹி சப்போர்ட்டட் த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி. யாரு? நம்மளோட ஆடம் ஸ்மித். சரிங்களா? பட் ஆல்ஃபர்ட் மார்ஷல் என்ன சொல்கிறாரு, நமக்கு மக்களினுடைய நலம், வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சரிங்களா? அப்போ அதை பேஸ் பண்ணி தான் அவர் என்ன பண்ணுறாரு, பிரின்சிபல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒரு புக்கை நமக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ இதில் பீப்புளுக்கான வெல்ஃபேர் பற்றின எல்லா விஷயங்களுமே சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி ஆடம் ஸ்மித் பார்த்தீங்கன்னா கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஹீ சப்போர்ட்டட் த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி ஃபார் த growth ஆஃப் த கண்ட்ரி ஆர் growth ஆஃப் த இண்டிவிஜுவல் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் சேம் திங் he advocated the system of tax collection. அப்போ வரி வசூலிக்கும் முறை அப்படிங்கிறதையும் என்ன பண்ணியிருக்கிறார், நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்போ வரி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்கணும்னு அவர் சொல்கிறாருன்னா 4 மிக முக்கியமான கருத்துக்கள் ஆடம் ஸ்மித்தால் முன்வைக்கப்படுதுங்க. இது எல்லாத்தையுமே நம்ம மொத்தமாக என்ன சொல்லுவோம்னா கேனான் ஆஃப் டாக்ஸேஷன், வரி சார்ந்த கருத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அப்படிங்கிறது ரிச் பர்சன்ஸ்க்கு ஹையாகவும் புவர் பர்சன்ஸ்க்கு கம்மியாகவும் இருக்கணும். அதாவது ஏழைகளுக்கு அதிகமாகவும் பணக்காரர்களுக்கு குறைவாகவும் இருக்கணும். சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அரசு போடக்கூடிய வரி நமக்கு என்ன பண்ணும், பீப்புள் கேன் ஏபிள் டு பே. அப்படின்னா மக்கள் அரசால் விதிக்கப்படக்கூடிய வரியை கண்டிப்பாக என்ன பண்ணணும், செலுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கணும். அதை கண்டிப்பாக மக்கள் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் அவருடைய 2வது கோட்பாடுகள். சரிங்களா? 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு விதிக்கக்கூடிய வரிகள் அப்படிங்கிறது மக்களால் செலுத்தக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி மக்கள் செலுத்தக்கூடிய முறைகள் அப்படிங்கிறது இட் ஷுட் பி நாட் இன் அ ஹார்ட் ஃபார்ம். அப்படின்னா ரொம்ப கடினமான முறையில் என்ன இருக்கக்கூடாது, வரி செலுத்தும் முறைகள் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அப்போ ஈஸி கன்வீனியண்ட்டாக நமக்கு எப்படி இருக்கணும், வரி செலுத்தும் முறைகள் அப்படிங்கிறது இருக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம வரி வசூலிக்கிறதுக்காக என்ன பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் ஷுட் நாட் மேக் மோர் எக்ஸ்பெண்டிச்சர், நாட் மேக்கிங்
மோர் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் கலெக்டிங் த டாக்ஸஸ்ங்க. அப்போ அரசு என்ன பண்ணிடக்கூடாது, வரியை வசூலிப்பதற்காக அதிக செலவினங்களை மேற்கொள்ளக்கூடாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயங்களும் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹி சப்போர்ட்டட் த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி ஃபார் இன்க்ரீசிங் த ப்ரொடக்ஷன், அண்ட் செகண்ட் திங் he supported for the taxation process. அப்போ டாக்ஸுங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அது நாட்டினுடைய மக்களினுடைய வளர்ச்சிக்காக அரசு வசூலிக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படையான விஷயங்களும் யாரால் முன்மொழியப்பட்டிருக்குது, நம்மளோட ஆடம் ஸ்மித்தால் சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நமக்கு எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக இவர் சொன்னதுனால தான் we are calling Adam Smith as a father of economics அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போ வாட் ஆர் ஆல் த கண்டென்ட்ஸ் he ignored in his economic system அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது that has satisfied by the Alfred Marshall அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆடம் ஸ்மித் ஃபுல்லாக சொல்லியிருந்தாலும் நாட்டில் வாழக்கூடிய மக்களினுடைய நலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது எல்லாமே ஆல்ஃபர்ட் மார்ஷலை ரெப்ரசன்ட் பண்ணி தாங்க வருது. ஸோ ஹீ சேஞ்ச்டு தட் பொலிட்டிக்கல் எக்கானமி இன்டு அ எக்கனாமி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆடம் ஸ்மித்தால் முன்மொழியப்பட்ட அந்த பொலிட்டிக்கல் எக்கானமி அப்படிங்கிறதுல த கவர்மெண்ட் ஷுட் நாட் இன்டர்ஃபியர் இன் எனி டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன்ஸ் ஆர் எனி டைப் ஆஃப் இஷ்யூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது. அப்போ ஆடம் ஸ்மித் சொல்லக்கூடிய அந்த பொருளாதார முறை என்ன கேட்டிங்கன்னா அரசியல் தலையீடு இல்லா கொள்கை. அப்போ ஒரு பர்சனோ அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, அரசியல் தலையீடு இல்லா கொள்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அவங்க ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பாலிசிஸில் கிட்டத்தட்ட எந்த விதமான இன்டர்ஃபரன்ஸுமே யார் பண்ணிடக்கூடாது, கவர்மெண்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதையுமே ஆடம் ஸ்மித் நமக்கு சொல்லியிருப்பார். பட் ஆல்ஃபர்ட் மார்ஷல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கவர்மெண்ட்டினுடைய சப்போர்ட்டை பேஸ் பண்ணி அவங்க எதை பேஸ் பண்ணோம், எக்கனாமிக் சிஸ்டத்தை ஃப்ரேம் பண்ணும். இட் ஷுட் பி வெல்ஃபேர் ஃபார் த பீப்புள் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களை சார்ந்த கருத்துக்கள் தான் முன்மொழியப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஆல்ஃபர்ட் மார்ஷலினுடைய கருத்துக்கள்ங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லயனல் ராபின்ஸுங்க. இந்த லயனல் ராபின்ஸ் பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இயர் ஆஃப் கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்திருக்குங்க. அதாவது 1929 ஏற்பட்ட இந்த உலக பெருமந்தம், கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. அப்போ அமெரிக்காவில் ஏற்பட்ட அந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுமே இந்த கிரேட் டிப்ரெஷனில் மாட்டிக்கிச்சு. சரிங்களா? அப்போ எல்லா நாடுகளும் இந்த கிரேட் டிப்ரெஷனில் மாட்டினாலும் இதில் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எந்த ப்ராப்ளமும் அட்டைன் ஆகாத ஒரு கண்ட்ரியாக பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்யாவை சொல்லுவோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they followed the socialistic pattern. Also they had framed the 7-year planங்க. அப்போ 7 ஆண்டு திட்டங்களாக 1928 அவங்க நடைமுறைப்படுத்தியிருந்த ஒரு எக்கனாமிக் பாலிசிஸ் தான் என்ன பண்ணுச்சு, அவங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே செக்டாரல் கான்ட்ரிபியூஷனாக பிரித்து பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் அண்ட் டெர்ஷியரி செக்டார்ன்ட்டு they had invested that amount in various types of sectors so that நிறைய அமௌண்ட் என்ன ஆகலை, நமக்கு ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாகவோ அல்லது ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாகவோ நமக்கு போகாதனால ரஷ்யா ஹாஸ் இம்ப்ளிமெண்டட் த 7-year plan in 1928 so that it has not அஃபெக்டட் பை த இயர் ஆஃப் கிரேட் டிப்ரெஷன். அதாவது உலக பெருமந்தம் அப்படிங்கிறது ஏற்பட்டப்ப அந்த வருடத்தில் என்ன ஆகலை, ரஷ்யா அப்படிங்கிறது மாட்டிக்கல. ஸோ திஸ் வாஸ் த பேசிக் மாடல் which was explained for all the countries. அப்போ இதை வச்சு தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது இந்தியாவில், நமக்கு அங்கே 7-year plan நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி we have implementing the 5-year plan in India. அப்போ இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான அடிப்படையே என்னன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா தான். அப்போ இந்த கிரேட் டிப்ரெஷன் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்ரெடி ஆடம் ஸ்மித் பார்த்தீங்கன்னா 1776 வெல்த் ஆஃப் நேஷனுங்கிறத சொல்லியிருப்பாரு. தென் ஆல்ஃபர்ட் மார்ஷல் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் நமக்கு கிரேட் டிப்ரெஷன் ஏற்பட்டதன் அடிப்படையில் எல்லா நாடுகளுக்குமே என்ன இருந்திருக்கும், அந்த பற்றாக்குறை அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஸோ அதை தான் இவருடைய புக்கான அண்ட் எஸ்ஸே ஆன் த நேச்சர் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சயின்ஸ் அப்படின்னு 1932 he explained about the scarcity definition. அப்போ பற்றாக்குறைக்கான இலக்கணம் அப்படிங்கிறது, ஏன்னா கிரேட் டிப்ரெஷன் ஏற்பட்டிருக்குதுங்கிறப்ப எல்லா நாடுகளுமே இதில் மாட்டியிருக்கும் இல்லைங்களா. அப்போ அந்த நாடுகள் எல்லாம் அதுல இருந்து ரிசால்வ் ஆகி வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் they had some scarcity. அப்போ இது எல்லாத்தையும் சரி பண்ணும் அப்படிங்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாரு இவர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நமக்கு முன்னோக்கி கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பால் சாமுவேல்சனுங்க. கிட்டத்தட்ட ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், இந்தியாவினுடைய இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பால் சாமுவேல்சனுடைய அந்த இன்ட்ரோடக்டரி அனாலிசிஸ்னு ஒரு புக் பார்த்தீங்கன்னா 1948 வெளியிடப்பட்டிருக்கும். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா பார்க்கப்படுது. பிகாஸ் ஹீ அட்வொகேட்டட் த growth ரிலேட்டட் டெஃபினேஷன். அப்போ வளர்ச்சிக்கான இலக்கணத்தை என்ன பண்ணுறாரு இவர் நமக்கு
ஒரு இம்பார்ட்டன்ஸாக நமக்கு சொல்கிறார். அதாவது ஒரு முரண்பாடான பகுப்பாய்வு அப்படிங்கிறது தான் 1948 இவரால் வெளியிடப்பட்ட புத்தகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ 4 விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆடம் ஸ்மித்தினுடைய வெல்த் ஆஃப் நேஷன், இட் ரெப்ரசன்டிங் த கிளாசிக்கல் ஏரா, பழைய காலம். அதே மாதிரி மார்ஷலினுடைய வெல்ஃபேர் டெஃபினேஷன், நியோ கிளாசிக்கல் ஏரா. அதே மாதிரி லைனல் ராபின்ஸினுடைய ஸ்கேர்சிட்டி டெஃபினேஷன், பற்றாக்குறை வரையறை. அதே மாதிரி சாமுவல்சனினுடைய நம்மளோட வளர்ச்சி இலக்கணம், நம்மளோட growth definitions அப்படிங்கிறது மாடர்ன் ஏஜில் நமக்கு பார்க்கப்படுதுங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த இன்ட்ரோடக்ஷன் டு த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் பார்த்தீங்கன்னா டாக்ஸுங்கிற ஒரு விஷயத்தையும் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அதாவது வரி மற்றும் உற்பத்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை நமக்கு ஒரு கான்செப்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா he advocated the division of labor concept அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ தொழிலாளர்களை பங்கிடும் முறை அப்படிங்கிறத எதற்கு இவர் அட்வொகேட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he had explained about some example related எக்ஸாம்பிளாகவே என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த விஷயங்களை சொல்லியிருப்பார். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பர்சன்ஸை தேர்ந்தெடுத்து இந்த 10 பர்சன்ஸ் கிட்ட நம்மளோட குண்டூசி சொல்கிறோம் இல்லைங்களா, பின் மேக்கிங் ஒரு பிரின்சிபலை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒன் டே அவங்களுக்கு டைம் கொடுத்து we are providing all the raw materials for making the pin அப்படின்னு நம்ம சொல்லப்படும் பொழுது இதை ஒரு நாள் ஃபுல்லாக அந்த 10 ஒர்க்கர்ஸ் சேர்ந்து பண்ணனாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா ஒர்க்கர்ஸ்கிட்டையும் தனித்தனியாக நம்ம ஒர்க்கை கொடுக்காம ஒரு குறிப்பிட்ட ரா மெட்டீரியல்ஸை நம்ம கொடுத்து இதன் மூலிமா நம்மளால் பின்னை மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்கும் பொழுது ஒன் டேவினுடைய எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஈவன் அ சிங்கிள் பின் ப்ரொடியூஸ்டு பை த ஒர்க்கர்ஸ். ஸோ தட் நம்ம ஆடம் ஸ்மித் என்ன பண்ணுறாருன்னா அதே ஒர்க்கை 10 பர்சன்ஸ் கிட்ட 10 டைப் ஆஃப் ஒர்க்கை நமக்கு பிரித்து கொடுக்குறாரு. சரிங்களா? ஸோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா குண்டூசியை கட் பண்ணும், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா குண்டூசியை ஷார்ப் பண்ணும், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா குண்டூசியை பாலிஷ் பண்ணும், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதில் ஹெட் பொசிஷனை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணணுன்ட்டு 10 டைப்ஸ் ஆஃப் ஒர்க்கை 10 பர்சன்ஸ்க்கும் டிவைட் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ இதன் மூலிமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் கிட்டத்தட்ட 45,000 குண்டூசிகள் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. அப்போ 10ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் கான்ட்ரிபியூட்டட் ஃபார் த மேக்கிங் ஆஃப் 4,500 பின்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த டிவிஷன் ஆஃப் லேபரில் ஒரு காமிச்ச அவுட்புட்டுங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ தட் வி ஹாவ் டு அசைன் ஸ்பெசிஃபிக் ஒர்க் ஃபார் த ஸ்பெசிஃபிக் பர்சன்ஸ். அப்போ ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு குறிப்பிட்ட வேலையை தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் டிவிஷன் ஆஃப் லேபர் கான்செப்டினுடைய அடிப்படையங்க. அப்போ இதை அழகாக நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு நாட்டினுடைய உற்பத்தி பொருளாதாரத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு உற்பத்தி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அதிகரிக்கணும் அப்படின்னா we have to follow the division of labor concept அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுதுங்க. சரியா? ஸோ அப்போ இதையும் நமக்கு சொன்னது யார் தான், நம்மளோட ஆடம் ஸ்மித் தான். தட்ஸ் வை we are calling him as a father of economics அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have a capitalistic economy system, socialistic economy and India. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி both the private and public sectorனு பார்க்கும் பொழுது we are calling it as a mixed economy. அப்போ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார். அப்போ இவங்க 2 துறையினுடைய கான்ட்ரிபியூஷனையும் பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது, மிக்சர் எக்கானமிங்கிற ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்குது. பட் கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியை பாருங்கள், யூஎஸ்ஏ, யூகே, ஃப்ரான்ஸ், நெதர்லாந்து, ஸ்பெயின், போர்ச்சுகல், ஆஸ்திரேலியா எல்லாமே தேர் ஃபாலோயிங் த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி, அதாவது முதலாளித்துவ பொருளாதார அமைப்பு. இதுவே நீங்கள் சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரஷ்யா, சைனா அண்ட் மெனி யூரோப்பியன் கண்ட்ரிஸ், பல ஐரோப்பிய நாடுகள் பார்த்தீங்கன்னா தேர் ஃபாலோயிங் த சோஷியலிஸ்டிக் எக்கானமி. பட் இன் இந்தியா we are following the mixed economy. So contribution of both the கேபிட்டலிஸ்டிக் அண்ட் சோஷியலிஸ்டிக் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட இந்த மிக்சட் எக்கானமி சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் சிஸ்டத்தினுடைய கம்பேரிஷன் பார்க்கும் பொழுது பாருங்கள், ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தா கேபிட்டலிசம் இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்டிங் ஆன் த பிரைவேட் ஓனர்ஷிப், சோஷியலிசம் பப்ளிக் ஓனர்ஷிப் அண்ட் பிரைவேட் ஓனர்ஷிப்னு நம்ம சொல்லலாம் மிக்சரில். இதுவே எக்கனாமிக் மோட்டிவ் பார்த்தீங்கன்னா கேபிட்டலிசம் என்ன சொல்லப்படுது, முழுக்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸினுடைய ப்ராஃபிட். இதுவே சோஷியலிசம் பார்த்தீங்க அப்படின்னா இட் ரெப்ரசன்டிங் த சோஷியல் வெல்ஃபேர், மக்களினுடைய நலன் அல்லது சமுதாய நலன் அப்படின்னு பார்க்கலாம். இதுவே மிக்சடிசம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குங்க. இதுவே சொல்யூஷன் ஃபார் த சென்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் பாருங்கள், ஃப்ரீ மார்க்கெட், இங்கே சிபிஎஸ் அதாவது சென்ட்ரல் பிளானிங் சிஸ்டம். அப்போ அவங்களுக்குன்னு ஒரு பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சிஸ்டம் தனியாக இருக்கும். இங்கே பாருங்கள் அதே சென்ட்ரல் பிளானிங் சிஸ்டம் அண்ட் ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம் ரெண்டுமே இருக்கும். இதுவே கவர்மெண்ட் ரோல் பாருங்கள், கேபிட்டலிசமில் இன்டர்னல் ரெகுலேஷன்ஸ் ஒன்லி, பட் சோஷியலிசம் போனீங்கன்னா கம்ப்ளீட் இன்வால்மெண்ட், பட் மிக்சடிசமில் வி ஹாவ் அ வெரி லிமிட்டட் ரோல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுவே இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேபிட்டலிசமில் அன்ஈக்குவலாக தான் இருக்கும், ஆனால் சோஷியலிசம் தான் வி ஹாவ் அ ஈக்குவல். இதுவே மிக்சடிசம் அப்படிங்கிறது லெஸ் அன்ஈக்குவல்.
ஸோ நேச்சர் ஆஃப் என்டர்பிரைசஸ் இது கண்டிப்பாக ப்ரைவேட் தான் கேபிட்டலிசம்னா, சோஷியலிசம்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் தான். மிக்சடிசம் அப்படின்னா சில ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் அப்படிங்கிறது இருக்கும். இதுவே எக்கனாமிக் ஃப்ரீடம் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார சுதந்திரம்ங்கிறது கேபிட்டலிசமில் கம்ப்ளீட் ஃப்ரீடம், பிகாஸ் ஆல் த டிசிஷன்ஸ் வில் பி டேக்கன் பை த இன்வெஸ்டர். அப்போ முதலீடு யார் போடுறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, எல்லாமே எடுப்பாங்க. பட் சோஷியலிசம் அப்படிங்கிறதுல we are not able to create any type of new policies when you are following the socialistic pattern, because all the decisions to be made only by the government, what to produce, how to produce, when to produce, and we don't have a proper freedom when you are following the socialistic pattern of the economy. இதுவே மிக்சடிசம் we have only a limited freedom. இதுவே நம்ம கேபிட்டலிசமில் வாட் ஆர் ஆல் த மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி, அதாவது சமத்துவமின்மை அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது. அதே மாதிரி சோஷியலிசம் வந்தீங்க அப்படின்னா இன்எஃபிஷியன்சி. பட் வென் யூ கோ ஃபார் த மிக்சடிசம் போத் இன்இக்வாலிட்டி அண்ட் இன்எஃபிஷியன்சி வில் பி ப்ரெசென்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு தமிழில் பேஸ் பண்ணிக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த இன்ட்ரடக்ஷன் டு எக்கனாமிக்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், நம்மளோட கிரேட் டிப்ரெஷன் ஏற்பட்டுச்சு இல்லைங்களா, அந்த டைமில் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் மைக்ரோ அண்ட் மேக்ரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இந்த ரெண்டு வார்த்தையும் டேர்ம் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா நார்வேஜியன் எக்கனாமிஸ்டான ராக்னர் ஃப்ரிஷ் இன் 1933. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நமக்கு கொண்டே வந்திருப்பார். சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இது ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பையோ அல்லது ஒரு தனிப்பட்ட பர்சன்ஸையோ சொல்கிற மாதிரி இருக்கும். பட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் வித் த ஃபார்முலேஷன் ஆஃப் நியூ பாலிசிஸ் த்ரூ அவுட் த கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுதுங்க. ஸோ that's all about the introduction to the economics. Thank you. We will discuss the other informations on the upcoming videos. Thank you.